உன் திறமைக்கு யாருமே இல்லையா வாசிக்கிறது. வாசுகி அக்கா அப்படியே வந்துட்டு வாசுகி அக்கா மாதிரி தான் நான். என்ன மாதிரி வாசுகி அக்கா இல்லை, வாசுகி அக்கா மாதிரியே தான் நான். என்ன கமெண்ட் போடுறாங்கன்னே தெரியாது, ஆனால் அதை வாசிச்சுட்டு ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு போங்க பாரு. எனக்கு ரொம்ப சிரிப்பாக ஒரு வாசுகி அக்கா கமெண்ட் படிச்சிச்சுன்னா, அப்படியா எனக்கு தெரியல உறவுகளே, கொஞ்சம் விளக்கமாக எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ரொம்ப பிடிக்கும் வாசுகி அக்கா, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். முருகா இனிய இரவு வணக்கம். பாலா சகோ எப்படி இருக்கீங்க? உங்கள் பாரம்பரிய நாடக மீடியா எப்படி இருக்கு சகோ அப்படி சொல்லியிருக்காங்க முருகனா. சாரி முருகன். முருகன் முருகா குணா சகோ பாலாண்ணா வணக்கம் ஊட்டிக்கன்னு சொல்லியிருக்காங்க. 1000 ரூபாய் பணம் கொடுத்த நன்றி மறக்குமா? ஓ குணாண்ணா, இருக்கட்டும் இருக்கட்டும், நடக்கட்டும் நடக்கட்டும். நான் முத்து சகோதரிக்கிட்ட லைவ்ல கேட்டேன், ஆனால் அவர்கள் நான் எதுவும் சொல்லலைன்னு சொல்றாங்க. அப்படின்னா யார் உங்களிடம் சொல்லியிருப்பாங்க? குழப்பம்தான் சகோ. நாகராஜன்மா, முத்து மட்டும் தான் எனக்கு உறவுன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவோ எத்தனையோ பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து எனக்கு 2 வருஷமாக என் உறவுகள் இருக்காங்க. இதில் கண்டிப்பாக வந்துட்டு முத்துவோ, மற்றபடி இந்த நம்ம லைவில் வரவங்க வந்துட்டு இப்போ அந்த அவங்க வந்து இப்போ ஒருக்கா தான் வருவாங்க லைவ் வருவாங்க. யாருன்னு நான் சொல்லலை, லைவ் வருவாங்க. அந்த அக்காவும் வருவாங்க. அந்த அக்கா தான் அனுப்பிச்சாங்க. அந்த அக்கா தான் அனுப்பிச்சி விட்டாங்க. இப்படி சொன்னாங்கடி உன்னை பற்றி அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. முத்து முத்து அனுப்பலை. நம்ம இப்போ லைவில் நீங்கள் பார்க்குறவங்க யாரும் அனுப்பலை எனக்கு. அந்த அக்கா தெரியாது உங்களுக்கு. அந்த அக்கா வருவாங்க, எப்பாவது ஒருக்கா வருவாங்க. ஹாய். ஆனால் நீங்கள் சொன்னால் தானே அனுப்பிச்சாங்க நாகராஜன்மா, இதில் என்ன உங்களுக்கு இது? ஹாய் மேம். ஹாய்மா. அன்பு கேசவோ நலமா உனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு அண்ணன் இருக்காங்களா? இருக்காங்க சன்னி. குணா ஆடு வாங்கிட்டியா அப்படி சொல்லியிருக்காங்க கண்ணா. ஓகே சரியா ஒட்டி கண்ணன்மா. இலக்கை நோக்கி ஓடி இன்பத்தில் தான் இன்னல்களும் அடங்கி இருக்கு. அதை அடங்கு இல்லை, அதை முடக்கு. இலக்கை நோக்கி ஓடு இன்பத்தில் தான் இன்னல்களும் அடங்கி இருக்கு. அதை அடக்கு இல்லை, அதை முடக்கு. சரி மாமா. வாங்க வாங்க தோழரே, வணக்கம் வணக்கம். இப்போ உங்கள் உடம்புக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குது நல்லா இருக்குது. உங்களுக்கு நாங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸில் கமெண்ட் கொடுத்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அந்த டிபியை மாற்றுங்க. நீங்கள் ஏன் அந்த டிபியை வச்சுருக்கீங்கன்னே எனக்கு தெரியல. எனக்கு அந்த டிபியை பார்த்தாவே பயமாக இருக்குது தெரியுமா? அந்த டிபியை மாற்றுங்க தோழரே. ஏன் அப்படி வச்சுருக்கீங்க? நான் அதை ஓப்பன் பண்ணி எங்கள் மாமாட்டில் காமிச்சேன். கேஎஸ் ஐடி ஊட்டிக்கண்ணன். ஆமாம் ஆமாண்ணா. பாப்பா இன்னும் தூங்கலையே, நாளைக்கு லீவ் பண்ண, அதனால் தூங்கலை. உங்கள் கூட பேசுகிறது 1.5 மாதம் ஆகிடும் சமயப்புறம். ஓ அப்படியா? அப்போ 3 மாதமாக நீங்கள் வந்து கமெண்ட் கொடுத்துட்டு இருந்தீங்க. சரி சரி. இயரிங் காட்டுங்க அக்கா, இயரிங் அழகாக இருக்கு அக்கா. அப்படியா? சரியா? என்னாச்சு பாப்பாவுக்கு? ஒன்றும் செல்லு பார்த்துட்டு இருக்கா. அக்கா உங்களை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. அப்படியா? நான் லைவ்ல தானே இருக்கு, பாருங்க பாருங்க. செஞ்சியண்ணா, தங்கமான செஞ்சினாக்கு ஒரு அழகான ஹாட்டு. மிக்க நன்றி செஞ்சியண்ணா. நான் சொன்னோன்னு எனக்கு சூப்பர் சாட் பண்ணிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அனைத்து பாஸ்வர்டுக்கும் இரவு வணக்கம். குட் நைட்மா. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனீங்களா சாமி? வரும் இல்லைண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 3-4 நாள் பார்த்து இருந்து கமெண்ட் கொடுக்காமல் உன் பேச்சை கேட்டுகிட்டே இருந்தேன். ஆமாம், இது சொல்கிறது கேளுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு சில நேரத்தில் அண்ணன் சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருப்பேன். 3-4 நாள் பார்த்துருந்துட்டு கமெண்ட் கொடுக்காமல் உன் பேச்சையே கேட்டுகிட்டே இருந்தேன். அதில் ஒரு அன்பு பாசம் இருந்தது. அண்ணன் டக்குன்னு பாசம் ஒரு குடும்பத்தில் இணைஞ்சிட்டேன், குதிச்சிட்டேன். அது நீ வந்து ஒரு தடவை லைவ்ல சொன்ன பத்தியா? அப்போதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாலாநிலையோ சொன்னோம் இருக்கும்போது சொன்னல, எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. அந்த ஒரு சிரிப்போட அந்த இதோட சொன்னல, அது ரொம்ப பிடிச்சது. அது ரொம்ப சந்தோஷம் அண்ணா. முருகா. சரி முருகா. ராம் ஹாய், ஹவாரியூ? நல்லா இருக்கேன் முருகா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சரி முத்து. ஆமாப்பா நிஜம்தான். குணா ஃபோன்பே அனுப்புனா, ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன். ஐயோ பேசிக்கிறேன் குணாண்ணா, அப்படின்னு நான் பேசிக்கிறேன். இது பாயம்மா. சரி சரி முருகேசன்மா. காலியா மாறின மாதிரி இருக்கா? அம்மன் கூட சொல்லுங்க. காலின்னு சொல்லிட்டீங்களே நீ. எனக்கு அம்மன் மிஸ் போட்டால் எப்படி இருக்கும்? அப்படிதான்.